ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் பகுதி பாவ புண்ணிய பலன்களின் பின்தொடரல். பின் கட்டுப்படுத்த முடியாத கோபத்துடன் கலிபுருஷனிடம் திரும்பி, அப்பாவிகளையும் திக்கற்றவர்களையும் வதைக்கும் முன்னே இதோ இப்போதே கொன்று போடுகிறேன் என்றபடி அவனை வாளால் வெட்டப் போனான். வேண்டாம் வேண்டாம் மன்னா, தயவு செய்து என் மீது கருணை காட்டு, என்னை கொன்று விடாதே என்று பரீட்சித்தின் காலடியில் மண்டியிட்டான் கலிபுருஷன். தஞ்சம் அடைந்ததால் பிழைத்தாய். தெய்வ பக்தியும் வேத முழக்கமும் முறையான யாகங்களும் நடைபெறும் எனது ராஜ்யத்தில் இனி நீ அடியெடுத்து வைக்கக்கூடாது, ஓடிப்போ என்றான் பரீட்சித். மன்னா, இந்த பூமி முழுவதும் உன் வசத்தில் இருக்கிறது, நான் வேறு எங்கு போவேன்? அடைக்கலம் கேட்பவருக்கு கருணை காட்டும் தர்ம பிரபுவை, நான் எந்த இடத்தில் வாழ வேண்டும் என்று தாங்களே வழிகாட்டுங்கள் என்று வேண்டினான். சரணடைந்தவர்களை காக்க வேண்டியது தனது கடமையே என்றெண்ணிய பரீட்சித்து மன்னன் சிந்தித்துவிட்டு கூறினான், சரி, மது, சூது, பெண்மோகம், ஜீவஹிம்சை என்கிற 4 இடங்களில் தாம் சென்று குடியேறிக் கொள்வாய். கலிபுருஷன் தயக்கத்துடன், இந்த 4 இடங்கள் மட்டும் எனக்கு போதாதே என்று கேட்டான். அப்படியானால் பொன்னாசை இருக்கும் இடத்தையும் எடுத்துக்கொள் என்று கலிபுருஷனை அனுப்பி வைத்தான் பரீட்சித். கலிபுருஷன் அந்த இடத்தை விட்டு நீங்கியதும் தர்ம தேவதை தவம், ஆச்சாரம், கருணை, சத்தியம் என்கிற தன்னுடைய 4 கால்களையும் பூரண நலத்துடன் திரும்ப பெற்றாள். பூமாதேவியும் துயரம் நீங்கியவளாக சுபிட்சத்துடன் காணப்பட்டாள். பரீட்சித் மன்னனின் நீதி தவறாத நல்லாட்சி தொடர்ந்து நடந்தது. ஆனால் எத்தனை நல்லவர்களையும் விதி விட்டு வைப்பதில்லை. காலத்தின் கணக்குப்படியும் அவரவர் பாவ புண்ணிய பலன்களின் படியும் விடாமல் பின்தொடரத்தான் செய்கிறது. பரீட்சித்து மன்னனின் வாழ்க்கையிலும் அது விளையாடத்தான் செய்கிறது. பரீட்சித்து மன்னனின் மனதில் தேவையற்ற கோபத்தை ஏற்படுத்தி ஒரு மோசமான சாபத்தை அவனுக்கு பெற்று தந்தது. அடர்ந்த காட்டிற்குள் பசியாலும் தாகத்தாலும் தவித்தான் பரீட்சித்து மன்னன். காட்டு விலங்குகள் அடிக்கடி நாட்டு எல்லைக்குள் புகுந்து குடிமக்களை துன்புறுத்தி வந்ததால் அவற்றை வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் புகுந்திருந்தான் அவன். எப்போதும் போல படை பரிவாரங்களோடுதான் வந்திருந்தான். என்றாலும் விலங்குகளை துரத்தி வேட்டையாடி கொண்டே வந்த மும்முரத்தில் அவன் தனது படைகளை பிரிந்து வெகு தூரம் வந்து விட்டிருந்தான். உச்சி பொழுதாகி தலைக்கு மேல் சூரியன் தகித்து கொண்டிருந்தது. தொண்டை தாகத்தால் வறண்டது. பசி உயிரை பிடுங்கியது. களைப்பு உடலை துவளச் செய்தது. தன்னந்தனி தட்டு தடுமாறியபடி நடந்த பரீட்சித்து மன்னன் தாகத்தை தணித்து கொள்ள குளம், குட்டை ஏதாவது கண்ணில் தென்படுகிறதா என்று தேடினான். எதுவும் தென்படாமல் போகவே ஏமாற்றமடைந்தான். 11ஆம் பகுதி நிறைவடைந்தது.